வந்து கல்லிறக்கும் போராட்டத்தை ஒரு சைடு நாம் தமிழர் போன்ற தமிழ் தேசிய இயக்கங்கள் ஆதரிச்சாலும் தொடர்ந்து மற்ற இது கல்லும் மதுதாங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. கல்லிறக்கும் போராட்டங்கிறது தமிழ்நாட்டுக்கு உகந்தது. அதாவது டாஸ்மாக் மூலமாக சாராயம் அந்நிய நாட்டு மது வகைகள்லாம் விற்பனை செய்யப்படுகிற போது கள்ளி ஏன் விற்பனை செய்யக்கூடாது என்று கேள்வி எழுப்பினால் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் கல்லை உணவு வகையில் சேர்த்து ஆகவே கல்லை வந்து இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற அவங்களுடைய வரையறுப்பை நான் ஏற்கவில்லை. இல்லை கல் உணவுன்னு அவர் சொல்லியிருக்காரு, அப்படின்னா தினமும் அதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களான்னு நான் கேட்க விரும்புகிறேன். கல் உணவு தானா? குழந்தைங்களுக்கெல்லாம் காலையில் எழுந்தோன்னா அதுதான் கொடுக்குறாங்களா பாலுக்கு பதிலாக? அதனால் அது வந்து மது என்பது அது வந்து கல்லும் மதுதான் என்பதை பல தரப்புலையும் அவங்க வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் ஐயா விட சொன்னாங்க, நம்ம பெரிதும் மதிக்கிறோம் ஐயா சண்முகம் அவர்கள்லாம். ஏதோ அவங்களுக்கு நம்மளை கண்ட ஒரு சங்கடம் மாதிரி. கல்லை உணவுங்கிறார்கள், அவர் பிள்ளைக்கு கொடுப்பாரா? பிரியாணி எனக்கு பிடிக்குது, நல்ல உணவுன்னு தான் சாப்பிட்றேன். அதுக்காக என் பிள்ளை சின்ன பையன் 2 வயசு பையனுக்கு பிரியாணி ஊட்டிட முடியுமா? அந்தந்த வயதில் எது எது மருந்து, கல் உணவு அது மருந்துன்னு சொல்லுங்க பாருங்க. தள்ளுப்பா தள்ளுப்பா இந்த பாரா பதார்த்த குண சிந்தாமணி என்கிற பழைய மருத்துவ நூல், அதில் தேரையர் எனும் சித்தரால் இயற்றப்பட்டது. இதில் உண்ணும் பொருட்கள் பற்றிய மருத்துவ குணங்கள் முழுமையாக விவரிக்கிறது. அவற்றில் பனையின் கல்லில் மருத்துவ பயன்கள் 7 தாதுக்களான சுரபிகள், குருதி, தசை, கொழும்பு, எலும்பு, கொழுப்பு, எலும்பு மச்சை, சுக்கிலம் ஆகியவற்றை பனையின் கல் உறுதியடை செய்கிறது. இது மாதிரி பிராண்டி குடித்தால் இது குணமாகும், விஸ்கி குடித்தால் இது நலமாகும், ரம்மு குடித்தால் இது கும்முனாகும், ஜின்னு குடித்தால் இது கிண்ணுன் ஆகும். இப்பதான் சொல்ற பைத்தியக்காரன் நாய நாய் நம்மளை எதிர்த்து போரி டாஸ்மாக் கடையில் போய் கதவை முட்டிடுச்சா, அதாவது பண்ணு ஒன்று செய்யி. மதுவை ஒழிக்கணுங்கிற போராட்டம் குடிச்சு ஒழிச்சது. ஏழ்மையை ஒழிங்கன்னு சொன்னா அதான் ஒழிக்கிறோமே. எப்படி எல்லா இலையும் கொண்டுட்டா ஏழ்மை ஒழிக்கிறோம். விவசாய பிரச்சனையை தீரு, அதுக்கு எப்படி விவசாய பிரச்சனை? விவசாய இலையும் கொண்டு வரும். எனக்கு விவசாய சின்னத்தை முதல்ல கேட்கும்போது, காலமாடை கேட்கும்போது உயிருள்ள எதையும் தர முடியாதுட்டான். மயிலை கேட்டேன், தேசிய பறவைன்ட்டான். புளியை கேட்டேன், தேசிய விலங்குன்ட்டான். அந்த சண்டை தனி. அப்போ தேசிய மலர் எதுக்கு அவருக்கு கொடுத்தான்னு கேட்டேன். அது எப்போவோ நடந்துருச்சுங்க. இப்படியே சமாளிச்சிட்டோம் தான். கடைசியாக யானையை கேட்டேன், யானை அம்மா மாயாவதிக்கு ஏன் கொடுத்தான்னு கேட்டேன். காலமாடு உயிருள்ள எதையும் தர முடியாது அப்படின்னு என்ன பண்ணா, விவசாயம் கொடுத்தான். இப்ப என்ன நீ புரிஞ்சுக்கிற? விவசாயி உயிரோட இல்ல, அவ்வளவுதான். அதை எனக்கு ஏன் கொடுத்தான்? உயிரை கொடுத்தாவது விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றுவான். அவன் முன்னவர்கள் கண்ட கனவுபடி வாழ்ந்த தலைவன். காந்தி கண்ட பொருளாதார கொள்கை தற்சார்பு, அம்மையார் இந்திரா காந்தி கொண்ட பொருளாதார கொள்கை தற்சார்பு, எங்கள் தாத்தன் காமராஜர் கண்ட கனவு தற்சார்பு பொருளாதாரம். ஊரா நாட்டிலே போய் சோத்துக்கு கையெந்தவா போராடி சுதந்திரம் பெற்றோம். கூலோ கஞ்சியோ இருக்கிறத குடிச்சிட்டு நிம்மதியா படுப்போம். இதாண்டா தற்சார்பு. இந்த தற்சார்பு படித்த நாட்டை கட்டி எழுப்பிய தலைவன் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவனே வேளாண் பண்ணைகளை உருவாக்கினான், ஆடு மாடுகளை வளர்த்தான், பனை ஏறி பதநீர் எய்து கருப்பட்டிகளை செஞ்சான், பணம் வளத்தை அதிலே மிட்டாய் செய்தான், எல்லாம் செய்தான். பணம் கிழங்கிலே உடியன் மாவென்று மாவு செய்தான். நாம் பயன்படுத்துகிற மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். வெள்ளைக்காரர்கள் பிரபாகரா ஒண்ணுமே இல்லையே, ஒரு சின்ன நிலத்திலே ஒரு வளமில்லாத நிலத்தை தனி நாடாக அடைந்து நீ என்ன செய்வாய் என்று கேட்டதற்கு என் தலைவன் சொன்னது, எனக்கு என்னுடைய பனையும் என்னுடைய ஏராளும் போதும், எனக்கு நான் உலகத்தின் தலை சிறந்த நாடாக கொண்டு வருவேன். தற்சார்புனா என்னன்னு தெரியல. பைத்தியக்காரப்பில் ஒரு கிலோ கருப்பட்டி தட்டி பாடுறாடே, தட்டி பாடுறா. அமெரிக்காவில் 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய் கேள்விப்பேன். அதை விட்டு எல்லா டாக்டரும் சொல்கிறான், கருப்பட்டியில் சர்க்கரை அளவு குறைவாக இருக்குது, கருப்பட்டியே பயன்படுத்துங்கள். கருப்பட்டியே இவனுக்கு கருப்பாக இருக்குல்ல அது. அதனால இனிமேல் நம்ம ஆளுகெல்லாம் கருப்பட்டியை செஞ்சு கொஞ்சம் வெள்ளை அடிச்சு அப்படி வீங்க. நீ பாராடே, நான் வந்த பிறகு குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி,
முல்லை அங்காடின்னு வச்சு அரசு பணியாக்கி நான் இந்த நாட்டை தலை சிறந்த நாடா மாத்தல பாட்டு. அதுல கருப்பட்டி விற்பேன். கருப்பட்டி ரோட்ல போகும்போது வெக்கம் இல்லாம கருப்பட்டி காஃபி கிடைக்கும் எழுதி வைக்கலாம். அங்க போய் வண்டி நிக்குது, மயத்துக்கு நிக்குது, அங்க போய் கருப்பட்டி காஃபி. ஆனா கருப்பட்டி வந்துடப்படாது. ஏன் பணம் எறியப்படாது? அது குலத்தொழில். ஏண்டா ஆடு மாடு மேய்த்தால் குலத்தொழில், நாங்க மீன் பிடிக்கிறது குலத்தொழில், வேளாண்மை செய்வது குலத்தொழில், பனை ஏறுவது குலத்தொழில். இப்ப உட்கார்ந்து பேசிக்க உனக்கு என்ன தொழில்? இப்படியே பேசியிருக்கடா பரதேசி நாய, உனக்கு என்ன தொழில்? தண்டச்சோறு சோறு சொல்ல சோறை ஏன் திட்டத்துக்கு பயன்படுத்துற? தண்ட சாதம்னு சொல்லு. தண்ட ரைஸ்ரா, தண்ட ரைஸ் அப்படி ஒண்ணு பேசி விட்டுறோம். தண்ட ரைஸ் கொடுமை. எங்கே பொருளாதாரம்? எனக்கு என் தம்பிகள் அமெரிக்கால இருந்து மற்ற நாடுகள்ல இருந்து அனுப்புறது, அண்ணன் நம்ம கருப்பட்டிக்கு ரொம்ப இதா இருக்கு. ஆனா நம்மளுடைய கருப்பட்டி பாருங்க, இந்த இப்படி கிண்ணத்துல காய்ச்சிற வட்டு மாதிரி பெருசா கருப்பட்டி வட்டு, அதான் விரும்பல. இவ்வளவு பெருசா தூக்கிட்டு போறதுக்கு அவன் விரும்பல. என்னடா தம்பி செய்யலாம்னு எனக்கு படம் போட்டு வரைஞ்சி அனுப்புறேன். அண்ணன் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பாருங்கண்ணே எப்படின்னா இந்த கீப் இந்த விடுதியில் போனீங்கன்னா இந்த சீனியை வந்து சதுரமா வெட்டி அப்படி எடுத்து போட்டுக்கலாம். அவன் போட்டு குடிச்சுக்கிடுவான் அந்த சக்கரை இல்லை இந்த தேநீர் குடிக்கும்போது. அது மாதிரி சின்னதா, டேய் நம்ம வெள்ளக்கட்டி மாதிரின்னு சொல்றான், அது மாதிரிண்ணே, அது மாதிரிண்ணே சின்னதா. அதுதான் நம்மளுக்கு அழகழகு வடிவத்தில் பண்ணிடுவோம்டா. அழகழகா வடிவத்தில் பண்ணி, டேய் நீ நான் சொல்றத நீ உனக்கு நக்கலா இருக்கு, எல்லாமே உனக்கு கேலியா தான் இருக்க. நான் இந்த இடத்துல வந்து நின்று இவ்வளவு பேரையும் பயங்காட்டிட்டு இருப்பேன் நீ நினைச்சா? நீ என்னை எதிர்த்து போராட அளவுக்கு வந்துச்சடா அந்த கட்சிகள் எல்லாம். என்னை எதிர்த்து போராட கல்லூரியா பேசிக்கிட்டு இருந்தேன். அங்க மாணவர்கள்லாம் எழுச்சி விடுறான், அவன்கிட்ட கேள்வி கேட்கிறான், அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறான், இவனும் பதில் சொல்றான். இவன் ஒரு மாதிரி தயாராகிறான்னா எந்த கல்லூரியிலும் சீமான கூப்பிடாதேன்னு போட்டான். உனக்கு புரியுதா? பயந்து நடுங்குவான், ஆனா வெளிக்காட்டிக்கிற மாட்டான். அது மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? உள்ள ஈரக்குள்ள நடுங்கிக்கிட்டு இருக்கும், மேல கோட் சுட்ட போட்டுருவான். இப்படி ஒரு கொடுமை. 4.5 லட்சம் ஓட்டு 1.1, அப்புறம் 17.5 லட்சம், அப்புறம் 30 லட்சம், அப்ப 36,50,000. இது 66 லட்சம் ஆகும். 1,26 லட்சம் ஆகும். இந்த அரசியல் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் காலத்தின் அரசியல், நிலத்தின் அரசியல், என் மக்களின் தேவையான அரசியல்.